வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா நான் வந்து 34 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து 35வது வீடியோ சரிங்களா? இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் சரிங்களா? இப்ப பாருங்க ஜெயிலர் ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின். வாங்க நம்ம கொஸ்டின பத்தி பார்ப்போம் சரிங்களா? பாருங்க, சின்னூல் என்ற பெயருடைய நூல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டா நேமிநாதம். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எதுன்னு கேட்டா நேமிநாதம். அடுத்து பாருங்க, புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யாரை யார் போற்றுகிறார் சரிங்களா? புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றுகிறான்னு கேட்டா வள்ளலார் சரிங்களா? வள்ளலாரை பத்தி பாரதியார் தான் சொல்லியிருப்பாங்க. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லி வள்ளலாரை பத்தி பாரதியார் சொல்லியிருப்பாங்க. பாத்துக்கங்க. 3வது கொஸ்டின் பாருங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச வீதியும் மறைந்து வந்து வரும் பேரச்சம் எவ்வாறு அழைக்கப்படும் என்பதை பெருணர்ச்சி தெரியும்னா, காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச வீதியும் மறைந்து வரும் பேரச்சம் கேட்டா அது வினைத்தொகை சரிங்களா? வினைத்தொகை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம், இலக்கணத்துல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கங்க. அடுத்து வெறுவி என்பதன் அளபடைன்னு கேட்டா வெறுவி என்ன கேட்டா சொல்லிசை அளபடை சரிங்களா? வெறுவின்னா ஒரு சொல்லிசை அளபடை. அளபடை பார்த்துக்கங்க. அளபடையில ஒரு கொஸ்டின் வரும் சரிங்களா? அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பில் அடிப்படை தனிமை தனித்து உண்ணாமை சரிங்களா? இது வந்து சரியான வினா கொஸ்டின் மார்க் கேட்டீங்கன்னா, தமிழரின் விருந்தோம்பல் பண்பில் அடிப்படை யாது? இதான் வந்து கரெக்டான இது. அடுத்து பாருங்க, 6வது கொஸ்டின். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்க பேரறிஞர் அண்ணா, ராப்பி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார். இது விடைக்கேற்ற வினா எப்படி அமைக்கும்னா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் நால்வர் யார்? இதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, 7வது பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க சரிங்களா? ஐயோ முள் குத்தி விட்டது, இப்படி ஆச்சரியக்குறி வந்தாலே அது வந்து உணர்ச்சி தொடர். நான் பார்த்தோன்னே அடிச்சிடலாம் சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? சரி, கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் எதுனா, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் சரிங்களா? பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசை பாடினார். இதான் வந்து ஒரு செய்வினை வாக்கியம். அடுத்து பாருங்க, இன்மையின் இன்னாத பாருங்க 9வது கொஸ்டின். இன்மையில் இன்னாது என்னும் இன்மையின் இன்மையே இன்னாது சரிங்களா? குறட்பாவில் அமைந்துள்ள அடிமோனை சொற்களை தெரிந்தத. இதுல பாத்தீங்கன்னா அடிமோனை சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? மோனை. அடிமோனை முதலெழுத்து ஒற்று வந்தா வந்து மோனை சரிங்களா? இதுல வந்து அடிமோனை கேட்டிருக்காங்க. இதுல வந்து அடிமோனைன்னா மேலே கீழே வரதான் அடிமோனை சரிங்களா? இன்மையின் இன்மையே அது வந்து கரெக்டா இருக்கு சரிங்களா? இந்த எதுகை மோனை அடினா 9th ஓல்டு புக்ல நம்மளுக்கு வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சக மக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கு இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இதுல வந்து இயல்பு அமைந்த சொற்களை யாது? இயல்புன்னு கேட்டிருக்காங்க. இயல்புன்னு கேட்டீங்கன்னா கடைசி எழுத்து சரிங்களா? உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். இதான் வந்து கரெக்டான பொருந்திருக்கு சரிங்களா? இதை வந்து இயல்புன்னு கேட்டீங்கன்னா கடைசி எழுத்து ஒற்றுவது தான் இயல்பு. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாது? சரி, காணல் நீர் எப்படின்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் இல்லாது. இருப்பது போன்று தோன்றும் ஆனால் இல்லாததான் காணல் நீர். அடுத்து ஓமை தொடரில் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தது. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. அதாவது அறிஞரோட பேச்சு வந்து பேச்சு எப்படி இருக்குன்னா மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. அது என்னதுக்கு ஓமைன்னு கேட்டீங்கன்னா தெளிவான சீரான பேச்சு. தெளிவான சீரான பேச்சு. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓதல் படா கெடுப்பதும். இதுல எது பார்த்தீங்கன்னா பொருந்த கேட்டா விலங்கு. இதை வந்து பொருந்தலை சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளபடையில் எழுது சொற்கள் சரிங்களா? இது என்ன பார்த்தீங்கன்னா அளபடை சொற்கள். இந்த 3 ABCD வந்து அளபடை. இது வந்து அளபடை சொற்கள் இல்லை சரிங்களா? அடுத்து பாருங்க, மெல்ல பாயும் தண்ணீர் வந்து கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள்னு கேட்டா தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. விழுந்தானை தூக்கி விட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பதுன்னு கேட்டா வினையாளன் பேரு. விழுந்தானை அப்படின்னா என்னது? அது வந்து ஒரு வினையாளன் பேர். சிறுமன வினையாளன் பேர் பார்த்துக்கோங்க. வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுச்சை தேர்ந்தெடு. வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுச்சு கேட்டா வளர்ந்தார். வந்தனர் 17 கொஸ்டின் பாருங்க. வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தா வா சரிங்களா? வந்தனன் சொல்லோட வேர் சொல்லை கேட்டிருக்காங்க வா. பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. வினையடின்னு கேட்டீங்கன்னா பரப்பு சரிங்களா? பார்த்துக்கோங்க. தென்னன் என்பது எவ்வகை பெயரச்சம் கேட்டா அது வந்து தென்னன்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது. இடப்பெயர் சொல் சரிங்களா? அடுத்து பாருங்க, விடியலில் தூயில் எழுந்தேன். இதில் வந்து விடியல் என்பது என்ன கேட்டா
காலப்பெயர். விடியல் என்பது விடிய காலம் என்பது ஒரு காலத்தை குறிக்கல, அது காலப்பெயர். 21ஆவது கொஸ்டின் பாருங்க. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் கேட்டா திருவரங்கம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான இது. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் கேட்டா திருவரங்கம். அடுத்து வர நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டா சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாருன்றா சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார் தான் தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர். அடுத்து பாருங்க, நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னந்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் கேட்ட தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தான் நாட்டுப்புற இலக்கிய நூல் கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் எப்படி சொல்லி சுட்டிக்காட்டிய ஒரு இலக்கண நூல். இலக்கண நூல் பாட்டு கேட்டால் நம்மளுக்கு வந்து தொல்காப்பியம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலைடையாக பாடியவர் யாருங்கிட்ட அழகிய சொக்கநாத புலவர். அதாவது சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலைடையாக பாடியவர்னா அழகிய சொக்கநாத புலவர். 26ஆம் கொஸ்டின் பாருங்க. தமிழில் முதல் பா வடிவ நாடக நூல் எதுங்கிட்ட மனோன்மணியம். சரிங்களா? மனோன்மணியம் தான் தமிழ் முதல் பா வடிவ நாடக நூல். அடுத்து பாருங்க, இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்தில, ஒரு நிமிஷம், அது பாருங்க, கதிரை வைத்திலந்தன் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சால சபதம் கூறுவன் யாருன்னு கேட்டா வீமன். வீமனை பத்தி பாஞ்சால சபதத்துல பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுங்க. நவீன மான். சரிங்களா? நவீன மான். மற்றெல்லாம் சரியா பொருந்தல. அடுத்து பாருங்க, வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல்னு கேட்டா தூது. சரிங்களா? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டா தூது தான் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நச்சிலை வேல் கொக்கோதை நாடு என குறிப்பிடும் நாடுன்னு கேட்டா சேரநாடு. நச்சிலை வேல் கொக்கோதை நாடு என குறிப்பிடும் நாடுன்னு கேட்டா சேரநாடு. குலசேர ஆழ்வார் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தொப்பில் உள்ள கேட்டா முதல் 1000 தான் இந்த குலசேர பெருமாளோட குலசேர ஆழ்வான் பெருமாள் திருமொழி வந்து 4000 திருமணத்தில் முதல் 1000 இருக்கு. அருண்மொழி தேவன் என்ற இயற்பெயருடைய யாருன்னா சேக்கிலார். சேக்கிலாரோட இயற்பெயருன்னு கேட்டா அருண்மொழி தேவர். சரிங்களா? ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்தனன் தின் என செல்வமே பழுத்த சேனகர். இதுல வந்து தின் என்பதன் பொருள் கேட்டா வந்து மார்க்கம். இதுல வந்து தீன் அப்படின்னு கேட்டா மார்க்கம். சரிங்களா? மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாளாய் காண்டம் என 3 காண்டங்களை இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா திருவிளையாட புராணம். சரிங்களா? இதான் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவிளையாடம் 3 காண்டங்கள் இடம்பெற்ற நூல் கேட்டா திருவிளையாட புராணம். அடுத்து பாருங்க, கோவலன் தன் தீது இளன் என்று யாரை குறிப்பிடுகிறான்னு கேட்டா மாதவி. சரிங்களா? கோவலன் வந்து தன் தீது இளன் என்று யாரை குறிப்பிடுறாங்க கேட்டா மாதவியை பத்தி சொல்றாங்க. உரைப்பாட்டு மடை. சரிங்களா? உரைப்பாட்டு மடை என தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூலை இயற்றியவர் கேட்டா இளங்கோடிகள். சரிங்களா? இது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இந்த உரைப்பாட்டு மடை என அழைக்கப்படும் நூலுன்னு கேட்டா சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை வந்து இயற்றியவர் கேட்டா இளங்கோடிகள் வரும். சரிங்களா? உலக உயிர்களில் உண்டியும் உடையும் உரையும் கொடுப்பது எது வேணா மணிமேலை கூட்டிங்கன்னா அறம். சரிங்களா? அறம் தான் இதுல சரியான பதில். அடுத்து 38ஆவது கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்ய. இதுல வந்து நோடைனா விலை. சரிங்களா? நோடைன விலை. மற்றதெல்லாம் கரெக்டா வரல. சரிங்களா? பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் கேட்டா பரிபாடல். பரிபாடல் தான் பேரண்ட தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியை பற்றியும் குறிப்பிடும் ஒரு சங்க இலக்கியம். சரிங்களா? அடுத்து 40ஆவது கொஸ்டின் பாருங்க, சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டா பரிபாடல். சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டா பரிபாடல். அடுத்து பாருங்க, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டா முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டா இது முல்லைப்பாட்டு. சரிங்களா? அடுத்து 42ஆவது கொஸ்டின் பாருங்க, கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கேட்டா கங்கை படம். கங்கை படத்துக்கு இன்னொரு பேர்னா குகப்படலம். அடுத்து 43ஆவது, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுவது யாருன்னா பாரதியார். 44ஆவது கொஸ்டின் பாருங்க, கம்பராமாயணத்தில் அனுமன் தலைமை பண்பு வீறு பெற்று விளங்கும் காண்டம் கேட்டா சுந்தர காண்டம். சரிங்களா? அனுமன் தலைமை பண்பு வீறு பெற்று விளங்கும் காண்டம் கேட்டா என்ன கேட்டா சுந்தர காண்டம். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி கேட்டா 17 கீழ்கணக்கு. சரிங்களா? 17 கீழ்கணக்கு வகையை சார்ந்ததான் ஏலாதி. 17 மேல்கணக்கு நூல்கள் எதுன்னு கேட்டா 8 தொகையும் 10 பாட்டு தான் 17 மேல்கணக்கு நூல்கள். சரிங்களா? அடுத்து மருந்து பெயரில் அமைந்த நூல் 2 நூல் கேட்டா திருகடுகம், இன்னொன்று வந்து ஏலாதி. இந்த திருகடுகம் ஏலாதி 2 மருந்து பெயர்கள் அமைந்த நூல்கள். அடுத்து பாருங்க, மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு செஞ்ச இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா மூதுரை. மூதுரையோட பாடல் ஆசிரியர் கேட்டா
ஔவையார். சரிங்களா? 48வது கொஸ்டின் வருது. திருக்குறள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது கேட்டா வீரமாமுனிவர். லத்தீன் வார்த்தை வந்தாலே அது வீரமாமுனிவர் தான் மொழிப்பார். சரிங்களா? பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இது தமர் அப்படின்னா என்பதன் பொருள்னா தமர்னா துணை. சரிங்களா? இதுல தமர்னா துணை. 50வது கொஸ்டின் பாருங்க. கிடைக்கிற பெயர்களில் எல்லாம் பெரும்பேறு என வள்ளுவர் கூறுகின்ற பெரியாரை துணை கொள்ளல். அதாவது கிடைக்கிற பெயர்கள் எல்லாம் பெரும்பேறு அப்படின்னா வள்ளுவர் என்ன சொன்னா பெரியாரை துணை கொள்ளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கேட்டா திருவனந்தபுரம் நடுநூலகம். அதாவது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு கேட்டா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். 52வது கொஸ்டின் பாருங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலை தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தின அண்ணா. அண்ணா தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்க, வாழ்க்கையில அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலை தரப்படும் அண்ணா தான் இந்த கூற்றை கூறியிருப்பாங்க. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தர் யாருன்னு கேட்டா ராமலிங்க அடிகள். சரிங்களா? 54வது கொஸ்டின் பாருங்க. மூலிகை நோய் மூலிகை அருந்து அதோட பொறுத்துக. ஆவாரம் எதுக்குன்னா சர்க்கரை நோய். சரிங்களா? அதாவது சுகருக்கு ஆவாரம் பூ தான் கரெக்டா சொல்லுவாங்க. வாழைப்பூ எதுன்னு கேட்டா வயிற்று புண்ணுக்கு வாழைப்பூ கரெக்டா இருக்கும். சரிங்களா? வல்லாரை எதுன்னு கேட்டா நினைவாச்சல். முடந்தாங்கான் இலை முடங்கான் முட்டு வலிக்கு. சரிங்களா? அந்த மூ கூட ஷார்ட்கட் ஆச்சு. 55வது கொஸ்டின் பாருங்க. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சி என்ற குழந்தை தொழிலாளர்கள் நிலைகளை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரஹ்மான். சரிங்களா? அப்துல் ரஹ்மான் தான் இந்த தீக்குச்சி என்ற குழந்தை தொழிலாளர் நிலையை புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர். அடுத்து முசிறி துறைமுகத்தில் பந்தர் என்ற பெயரிடப்பட்ட இடம் கேட்டா அரேபிய வணிகம் செய்த இடம் தான் பந்தர். அந்த முசிறி துறைமுகத்துல பந்தர் எதை சொல்றாங்க கேட்டா அரேபியர் வணிகம் பண்ணாங்களா அந்த இடத்த தான் பந்தர்பாங்க. 57வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இது அந்த பொறுத்து எப்படின்னா ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு முக்கியமான பொருள் கிடைக்கும். அந்த இடத்த பத்தி பக்கத்துல அந்த பொருள் கிடைக்கிற இடம். சரிங்களா? அதிகமா பொருள். அதாவது தோவாளை அப்படின்னு கேட்டா அது பூச்சந்தை. தோவாளையில அதிகப்படியான பூக்கள் இது நானே பார்த்திருக்கேன். நார்வல் பக்கத்துல. சரிங்களா? அய்யலூர் கேட்டா ஆட்டுச்சந்தை. அயலூர் அப்படின்னு கேட்டா ஆட்டுச்சந்தை. ஈரோடு என்னன்னு கேட்டா ஜவுளிச்சந்தை. ஈரோட்ல ஜவுளிச்சந்தை. நாகப்பட்டினம் கேட்டா அது கடற்கரை ஏரியா தான். அது ஒரு மீன் சந்தை. சரிங்களா? பட்டணம்னாலே நம்ம கடற்கரை ஏரியா தான் தெரியும். மூவலூர் ராமிர்த அம்மையார் வாழ்ந்த காலம் கேட்டா 1883 டு 1962. சரிங்களா? இந்த 1883 தான் திருவிக்கவும் அதே டைம் தான் அதே வருஷத்துல தான் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? 1962. சந்திர மண்டலத்தின் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பாருங்க. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் கேட்டா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் அந்த எகர ஒகர வரிசையில் எழுதும் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலைத்தவர். 61வது கொஸ்டின் பாருங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூலுன்னு கேட்டா புறப்பொருள் வெண்பாமலை. புறப்பொருள் வெண்பாமலை தான் இப்படி சொல்லும். சரிங்களா? கிபி 2ஆம் நூற்றாண்டில் தலாமி என்பவரால் மல்லியற்பா என்னும் துறைமுகம் சுட்டப்படும் பகுதி எதுன்னு கேட்டா மயிலாப்பூர். மயிலாப்பூரை தான் மல்லியப்பா அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் யாருன்னு கேட்டா சட்டமேதை அம்பேத்கர். இது பழைய ஓல்டு 10th புக்ல இருக்கு. சரிங்களா? இது மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாருன்னா காய்த்தே மில்லர். சரிங்களா? நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா மணக்கொடைன்னு போட்டா பெரியார் போட்டுறாதியா. இது காய்த்தே மில்லத். சரிங்களா? அடுத்து பொறுத்துக்க பாருங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அறிஞர்கள் எந்த நாட்டுல பிறந்தாங்க. அயல்நாட்டு அறிஞர்கள். இது வீரமாமுனிவர் எங்க பிறந்தாருன்னு கேட்டா இத்தாலி. சரிங்களா? வீரமாமுனிவர் எங்க பிறந்தாருன்னு கேட்டா இத்தாலி. ஜி போப் எங்க பிறந்தாங்க கேட்டா இங்கிலாந்துல பிறந்திருப்பாங்க. கால்டுவேல்னா நம்மளுக்கு அயர்லாந்துன்னு தெரியும். அடுத்து சிகன் பால்கு அப்படின்னு கேட்டா ஜெர்மனி. சரிங்களா? அடுத்து கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா கொய்யாக்கனி என்ற நூலை பெருஞ்சித்தினார். முதலில் 5ஆம் பிரயாயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். இது உவேசா. இது மேற்கண்டவரிலும் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. சரிங்களா? கல்வி பயிற்சி தான். இது பாத்தீங்கன்னா 12th தமிழ் புக்ல. சரிங்களா? 12th தமிழ் புக் நியூ புக். சரிங்களா? நியூ புக்ல இந்த கொஸ்டின் இருக்கு. வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. அடுத்து பாருங்க. கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். தேப்போ மீனாட்சி சுந்தரனார்
காணல் வரி ஒரு புது வகையான ஆராய்ச்சி நூலிங்க. அடுத்து பாருங்க, காரணம் வந்து சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கச் சொல்வது என்னும் கொள்கை இதன் மூலம் நிலைநாட்டினார். இது வந்து 2மே சரிதான். கூற்று காரணம் 2 சரிதான். திராவிட சாஸ்திரி என போற்றப்படுவதுனா பரிதிமா கலைஞர் தான் திராவிட சாஸ்திரி என போற்றப்படுகிறார். அடுத்து பாருங்க, சரியான விடைக்குரிய மொழியை பொறுத்துக. வட்டார மொழி, சரிங்களா? வட்டார மொழி வந்து இருக்குது அப்படின்னு வரும். கிளை மொழி எதுன்னு கேட்டா கன்னடம், தெலுங்கு. இதுல வந்து கிளை மொழி. அடுத்து பாருங்க, எழுத்து மொழின்னு கேட்டா நாளேடுகள். பேச்சு மொழின்னு கேட்டா உணர்ச்சி மொழி. பேச்சு மொழிக்கு நம்ம வந்து உணர்ச்சி அதிகமா இருக்கும். அதாவது உணர்ச்சி மொழி. அடுத்து பாருங்க, 71வது கொஸ்டின். தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசையில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான். இது திரும்ப ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? வீராமொழியா தான். அடுத்து 72வது கொஸ்டின், மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்புகளை பற்றி கூறும் நூல் கேட்டா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல தான் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்புகளை பற்றி கூறுது. சரிங்களா? அடுத்து மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் கேட்டா பாவண்ணன். மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் கேட்டா பாவண்ணன். அடுத்து மங்கையர்க்கரசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதையின் தமிழ் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எதுன்னு கேட்டா குளத்தங்கரை அரசமரம். சரிங்களா? குளத்தங்கரை அரசமரம். அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்க. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூலும் கேட்டா தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம் தான் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல். அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பற்றை நான் முத்துசாமி பற்றி சரியான செய்தி தெரிஞ்சுற. அதாவது தாமரை திரு விருது பெற்ற முத்துசாமி புலி ஆட்டம் தோன்ற காரணமாக இருந்தார். சரிங்களா? அடுத்து பாருங்க, கலை ஞாயிறு முத்துசாமி நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று. இது கரெக்டு தான். ஸ்கூல் புக்கில் இந்த கொஸ்டின் ஆப்ஷன் இருக்கு. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2, 3 தான் சரி. சரிங்களா? இதுல வந்து 2, 3 சரி. இது வந்து தப்பு. சரிங்களா? புலியாட்டம் இதெல்லாம் முக்கியம் வராது. இந்திரா காந்தி படித்த விஸ்வ பாரதி கல்லூரி எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு. சரிங்களா? இது வந்து பழைய ஸ்கூல் புக்ல இருக்கு. பழைய தமிழ் ஸ்கூல் புக்ல இருக்கு. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்ற பெண்ணுரிமை குரல் கொடுத்தா கந்தர்வன். சரிங்களா? கந்தர்வன் தான் இப்படி கொடுப்பாங்க. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசர் காவியம் கேட்டா பூங்குடி. பூங்குடி தான் தமிழக அரசு பரிசு பெற்ற முடியரசோட காவியம். அடுத்து பார்த்தா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர்னா கண்ணதாசன். எது உண்மை தொகை. சரிங்களா? அதாவது உண்மை தொகை அப்படின்னா அண்ணனும் தம்பி. சரிங்களா? அந்த வந்து மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. இந்த தேரும் பாகும் அது வெளிப்படையா வருது. மதுரை செஞ்சான் இதெல்லாம் வராது. மலர்க்கைங்கிறது இது வந்து ஓமை தொகை. செல்வி செய்தாள் என்பது பிறவினை. சரிங்களா? செல்வி செய்வித்தாள் இதான் வந்து கரெக்டான. செல்வி செய்தாள் என்பதோட பிறவினை அப்படின்னா செல்வி செய்வித்தாள் இதான் கரெக்டான வார்த்தை. சரிங்களா? பேருக்கு ஏற்ற வினைமரபை தெரிந்துற. செயல் வந்து ஏற்றினான், செயல் ஏற்றினான். அடுத்து பாருங்க, சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். இதான் வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா? மத்தெல்லாம் வந்து கரெக்டா வரல. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை எஞ்சி அம்பேத்கரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டா நேரு. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு தான் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரை அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை வச்சு புகழ்ந்து பேசியிருப்பாங்க. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்றார் வள்ளுவர். வள்ளுவர் எப்படின்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து சொல்றாரு. சரிங்களா? அடுத்து இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டா இன்சொல் என்பது எதிர்ச்சொல் மண் சொல். அடுத்து பாருங்க, 88வது கொஸ்டின். நண்பற்றராகி நயமிலா செய்வார்க்கு. இதுல வந்து நயமிலா என்பதன் பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நயமிலான்னு கேட்டா நன்மை. சரிங்களா? அடுத்து அம்மானை பற்றி தவறான ஒன்றை தெரிந்த. அம்மானை வந்து எது தவறுன்னு கேட்டா அம்மானை வந்து விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவார்னு வருது. இது வந்து தப்பு. சரிங்களா? அம்மானை என்பது ஒரு காய் விளையாட்டு. அம்மானை ஒரு சுவையான ஒரு ஒரு உரையாடல். உரையாடல் தான். அம்மானை என்பது பெண்கள் விளையாடுறது கேச்சு. இது 3 கரெக்ட். இது தப்பு. சரிங்களா? அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுங்க. இதுல வந்து செம்மை, பசுமை, கருமை இதெல்லாம் பொருந்திருக்கு. இது வந்து எளிமைன்னு வருது. இது பொருந்தல. சரிங்களா? இதை வந்து நிறத்தை பத்தி மத்த 3 வந்திருக்கு. இது வந்து வரல நிறத்தை பத்தி. இது அடுத்து பாருங்க 91வது கொஸ்டின். ப்ரோபோசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்க கருத்துரு. சரிங்களா?
92வது கொஸ்டின் பாருங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதுக்கு பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு கேட்டா புதை சாக்கடை. ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை பொறுத்துக. கரி சரிங்களா? அதாவது இந்த ரீ வந்தா அது வந்து யானை, இந்த ரீ வந்தா அது வந்து காய்கறி சரிங்களா? பார்த்துக்கங்க. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிய. இது குளம் அப்படின்னா இந்த ல வராது சரிங்களா? இந்த குளம்னா இந்த ல வரும். இந்த ல தான் சரியா பொருந்திருக்கும். இதுல தப்பா பொருந்திருக்கு. அதெல்லாம் வந்து இது நம்ம என்ன கேட்டிருக்கோம்? பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. இது வந்து தவறு. தே என்பதன் பொருள் கேட்டா தேனா தெய்வம், கடவுள் எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா? பூமி என்பதன் பொருள் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டா பூமின்னா கூ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். அதாவது கல்வி இல்லாத பெண்கள் யாருன்னா கலர் நிலம். இதான் வந்து வேர்டு கரெக்டா புரிஞ்சிருக்கு. 98வது கொஸ்டின் பாருங்க. முறையான சொற்றொடரை கண்டறிய. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர்னா இளங்குமரனார். இதுல வந்து ஆப்ஷன் பி தான் சரியா புரிஞ்சிருக்கு. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தினார் தனி நாயகம். சரி, நாகம் கிடக்கு தனி நாகம் வராது. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல. தனி நாயகம் சரிங்களா? சரியான அகரவரிசை தெரிந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உழவு, ஏர், மண், மாடு இதான் சரியா பொருந்திருக்கு சரிங்களா? நண்பர்களே, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா 34 வீடியோ போட்டிருக்கேன். 35வது வீடியோ. நான் சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க சரிங்களா? அந்த வீடியோ வந்து எல்லாம் பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி ரெஸ்க் எடுத்து தான் போட்டுட்டு இருக்கேன் சரிங்களா? ஆல்ரெடி அந்த 2025, 24 இந்த வீடியோலாம் போட்டாச்சு. அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கு. பார்க்காதான் பார்த்துக்கோங்க. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா? நன்றி.